காசிங்கன் இவர் ஒரு திறமையான மாயை வித்தகர், அதாவது மேஜிக் மேன். இவர் திறமைசாலியாக இருந்தாலும் அந்த திறமைக்கு ஏற்ற வருமானம் என்பது இவருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை தேடி வந்த ஒரு செய்தி என்பது இவரை பெரும் மனமகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த நாட்டின் மகாராஜா அவரது மகனை யுவராஜாவாக அறிவிக்கப் போகிறார் என்றும் அதற்கான விழா மேடையில் திறமையுள்ள கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் திறமையான கலைஞர்கள் அவரவர் திறமைகளை பயன்படுத்தி பரிசுகளை அள்ளிச் செல்லலாம் என்றும் அறிவித்தார். காசிங்கன் தன் கையில் இருக்கும் மாயை வித்தைகளை பயன்படுத்தி இந்த கலை நிகழ்ச்சியை அந்த அரண்மனையில் நடத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தாலும் அவருக்கு மனதைரியம் என்பது சற்று குறைவாகவே இருந்தது. இருந்தாலும் அவரது மனைவி அவரை ஊக்கப்படுத்தினார். உங்களிடம் புத்திசாலித்தனமும் இருக்கிறது, திறமையும் இருக்கிறது, பிறகு எதற்கு பயப்படுகிறீர்கள்? யாருக்கு முன்னால் வேண்டுமானாலும் உங்களது திறமையை நீங்கள் நிரூபித்து காட்ட முடியும். நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள் என்று காசிங்கனை வழி அனுப்பினார் அவரது மனைவி. இப்படி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த கலைஞர்களுடன் சேர்ந்து அரண்மனைக்கு சென்றார் காசிங்கன். அப்போது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த கலைஞர்களில் இருவர் மகாராஜாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். மகாராஜா மிகவும் நல்லவர் என்றும் திறமையானவர்களை பாராட்டுவதில் அவர் எந்த ஒரு மன வஞ்சகமும் காட்ட மாட்டார் என்றும் கூறினார். ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். ஆனால் எக்குத்தப்பாக ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அவனின் தலையே இருக்காது, அது உனக்கு தெரியுமா என்று இன்னொருவர் கூறினார். இதை கேட்டதும் காசிங்கனின் மனதில் இருந்த பயம் இன்னும் சற்று அதிகரித்தது. அட, இது என்னடா வம்பா போச்சு. சரி, வந்தது வந்துட்டோம், எது நடந்தாலும் பரவாயில்லை, கண்டதும் கேட்டதையெல்லாம் தலையில் ஏற்றிக்கொண்டு மனதை குழப்பிவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டே கலைஞர்களுடன் சேர்ந்து அரண்மனையை வந்தடைந்தான் காசிங்கன். அரண்மனை முழுவதும் அலங்கார தோரணங்களால் ஒரு சொர்க்கம் போல் காட்சியளித்தது. இப்படி பல நாட்கள் கொண்ட கலை நிகழ்ச்சிகளாக இருந்ததனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி மாயாஜாலம் காட்டும் கலைஞர்களின் ஊழமும் வந்தது. ஒவ்வொரு கலைஞர்களும் அவரவர்களது திறமையை நிரூபித்துக் கொண்டு கைத்தட்டல்கள் வாங்கிக் கொண்டு மேடையை விட்டு இறங்கிக் கொண்டிருந்தார்கள். மாயை வித்தகர்களின் கடைசி கலைஞனாக மேடையேறினான் காசிங்கன். அவர் மனதில் மிகுந்த ஒரு படபடப்பு இருந்தது. ஏனென்றால் அவர் செய்து காட்ட வேண்டிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மற்ற கலைஞர்கள் செய்து காட்டி முடித்திருந்தார்கள். இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் என்று குழப்பத்தில் மேடை ஏறிக்கொண்டு யோசனையில் மூழ்கினான் காசிங்கன். இருந்தாலும் புத்திசாலியாக இருந்த காசிங்கனுக்கு மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. மகாராஜா அமர்ந்திருக்கும் இருப்பிடத்தை மாற்றி காட்டிவிடலாம் என்று யோசித்தார். இதை வந்தவர்கள் யாரும் பயன்படுத்தி காட்டியது கிடையாது. இதனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே என்று நினைத்து அவர் அந்த யுக்தியை பயன்படுத்தினார். இதனால் மகாராஜாவின் இருப்பிடம் என்பது மிகவும் ஒரு சாதாரணமான இருப்பிடமாக மாறியது. இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் கூச்சலிட்டு குழப்பத்திற்குள்ளாக்கினார்கள். இந்த இடத்தில் அந்த கலைஞனிடம் இருந்த திறமையை பற்றி யாரும் சிந்திக்கவே இல்லை. மாறாக மகாராஜாவின் கௌரவத்தை பற்றித்தான் அனைவரும் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த காரணத்தால் மகாராஜாவின் முகம் கோபத்தால் திளைத்தது. தன்னை தரம் தாழ்த்தி காட்டுவதற்காகவே இந்த கலைஞன் வேண்டுமென்றே இதை செய்து காட்டியிருக்கிறார் என்றும் இதனால் அவனுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவனை கைது செய்து தடவரையில் பூட்டினார்கள். அன்றிலிருந்து 10வது நாள் அவனை தூக்கிலிட்டு அவனுடைய மரண தண்டனையை உறுதிப்படுத்திக் கொண்டு உத்தரவிட்டார் மகாராஜா. இதனால் தடவரைக்குள் அமர்ந்து அழுது புலம்பினான் காசிங்கன். இதனால் இந்த தண்டனையில் இருந்து தப்பித்துவிட ஏதாவது ஒரு யுக்தியை கையாண்டே ஆக வேண்டும் என்று நினைத்தார் காசிங்கன். இப்படி புரண்டு புரண்டு படுத்து யோசித்ததில் அவருடைய புத்திசாலித்தனத்திற்குள் மீண்டும் ஒரு யுக்தி என்பது ஒரு மின்மினி பூச்சியாய் வந்து மறைந்தது. ஆனால் அது வெற்றி பெறுமா இல்லையா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தான் செய்து காட்டிய மாய வித்தையைப் போல் இதுவும் ஒரு கோமாளித்தனமாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். இப்படி அவருடைய மரண தண்டனையை நிறைவேற்றும் நாளும் வந்தது. இப்படி மகாராஜாவிடம் கடைசியாக ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று அறிவித்தார் காசிங்கன். கடைசி ஆசைதானே, என்னவென்று கூறு என்று பதிலளித்தார் மகாராஜா. மகாராஜா, நான் எப்படியும் மரண தண்டனையை சந்திக்கப் போகிறேன். எனக்கென்று ஒரு பறக்கும் குதிரை இருக்கிறது. நான் சில வருடங்களாக அந்த குதிரைக்கு பறக்கும் பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் அந்த குதிரை ஓரளவு பறக்கத் தொடங்கி இருக்கிறது. நான் இறந்த பிறகு அந்த குதிரையை பாதுகாக்கும் பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று அறிவித்தார் காசிங்கன். இதை கேட்ட மகாராஜா மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கினார். என்னது, பறக்கும் குதிரையா?
மகாராஜா யோசிக்கத் தொடங்கினார். எனக்கு இப்படி ஒரு பறக்கும் குதிரை இருந்தால் இந்த உலகத்தில் என் ராஜாங்கத்தை யாராலும் கீழ்ப்படுத்த முடியாது. பறந்து கொண்டே அனைத்து சாம்ராஜ்யங்களையும் யுத்தம் செய்து கொண்டு வென்றுவிடலாம். பிறகு இந்த உலகமே நம் ஆட்சிக்கு கீழே வந்துவிடும் என்று ஒரு அதிகார ஆசை என்பது அந்த மகாராஜாவின் மனதில் தீயாய் பற்றி கொண்டது. இருந்தாலும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் சில திருத்தங்கள் ஏற்படுத்தலாமே ஒழிய கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது என்பது ஒரு ராஜநீதியாக இருந்தது. இதனால் மகாராஜா அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துக்கொள்ள தயாரானார். சரி, அப்படி என்றால் உன் குதிரைக்கு முழு பயிற்சி அளிக்கும் வரை உன் மரண தண்டனை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார். அது மட்டுமல்ல, உடனடியாக நீ அந்த குதிரையை இங்கு அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த குதிரைக்கான பயிற்சி இந்த அரண்மனையிலேயே நடக்கட்டும் என்றும் உத்தரவிட்டார். இதற்கு காசிங்கனும் ஒப்புக்கொண்டார். அப்படி என்றால் சில காவல் படையினரை உன்னுடன் அனுப்புகிறேன். நீ அவர்களுடன் சென்று உன் குதிரையை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று கூறிய மகாராஜா சில காவல் படையினரை காசிங்கனுடன் அனுப்பி வைத்தார். காடு மேடுகள் என்று அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்படி காட்டு பாதையின் ஒரு பகுதியில் அனைவரும் சற்று நேரம் களைப்பாறலாம் என்று கருதி அனைவரும் சற்று ஆயாசமாக அமர்ந்து கொண்டார்கள். அப்போது காவலாளிகளில் ஒருவர், நீங்கள் இவ்வளவு பெரிய மாய வித்தைகளை எல்லாம் எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்து காட்ட முடியுமா என்று கேட்டார். அதனால் என்ன, தாராளமாக செய்து காட்டுகிறேன் என்று கூறினார் காசிங்கன். இப்பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது என்று கூறியபடியே தனது மாயை வித்தையை பயன்படுத்தினான் காசிங்கன். அப்போது அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் எல்லாம் திடீரென்று மதுப்பானைகளாக மாறிவிட்டதை இதை கண்ட காவலாளிகளின் முகத்தில் சந்தோஷம் என்பது தாண்டவமாடியது. இருந்தாலும் ஆயுதங்கள் பறிபோனதில் காவலாளிகள் அனைவரும் பதட்டத்துக்குள்ளானார்கள். நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த பானையில் இருக்கும் மதுவை முழுவதுமாக குடித்து காலி செய்து விட்டால் உங்களது ஆயுதம் உங்கள் கைகளில் வந்து சேர்ந்து என்று காவலாளிகளுக்கு தைரியத்தை ஊட்டினார் காசிங்கன். அப்பொழுது இருந்த களைப்பில் காவலாளிகள் அனைவரும் அந்த மதுவை மூக்கு முட்ட குடித்தார்கள். இப்படி சற்று நேரத்திலேயே அளவுக்கு மீறிய போதை தலைக்கு ஏறியதால் வந்த மயக்கத்தில் ஒவ்வொருவராக தரையில் சாய்ந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காசிங்கன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இப்படி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்த காசிங்கன் நடந்ததை அனைத்தையும் தன் மனைவியிடம் கூறினார். இனிமேலும் நாம் இங்கு இருந்தால் மகாராஜா எப்படியும் நம்மை தேடி கண்டுபிடித்து வந்து விடுவார். இதனால் வரவிருக்கும் ஆபத்தை தவிர்க்க இருவரும் கடல் கடந்து வேறு நாட்டுக்கு குடிபெயர்ந்தார்கள். இப்படித்தான் ஒரு சில கலைஞர்களின் தரமான படைப்புகளுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை.